ஹாய் வாங்க, பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எலும்புக்கு இளம்பிரண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலும்பை பலப்படுத்தும் பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை எண்ணெய் கொஞ்சம் கையில் தடவிட்டு அப்படியே தோல் உரித்து எடுத்துக்கோங்க. நல்லா நாரை உரித்து எடுத்துடுங்க. குட்டி குட்டியாக நார் வரும், அதை நல்லா உரித்து எடுத்துடணும். சென்டராக உள்ளது மட்டும்தான் எடுத்துக்கணும். உரித்து அந்த அளவுக்கு எடுக்கணும். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பூண்டு செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்தோடனையும் 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வரமிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். நல்லா மாறி வந்தோடனே 10 சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப உரித்து போட்டுக்கோங்க. நான் 10-15 போட்டிருக்கேன். உரித்து அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த துவையல். சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். புளி ஒரு பெரிய வெங்காயம், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி முறுமுறுன்னு நல்லா வதக்கி கலர் மாறி வரணும். இப்படி பச்சையாக இருக்க பிரண்டை அப்படியே கலர் மாறி வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வறுபடணும். அப்போ தான் அரிப்பு இருக்காது, இல்லாட்டி அரிக்கும், ஆயெல்லாம் நமன்னு இருக்கும். நல்லா வதக்கி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கோங்க. அரைச்சி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கடலைப்பூலை போட்டு அப்படியே தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆயிரும். சுடு சாதத்தோடு சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்